Anthropic ரீசெண்டா Claude CoWork அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இது ஜெனினாவே நம்ம இதுவரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பல ஏஐ டூல்ஸ்ல இருந்து கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருக்கு. இது மத்த ஏஐ டூல்ஸ் மாதிரி வெறும் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றது இல்ல மெயிலுக்கு டிராஃப்ட் பண்றதுன்னு மட்டும் இல்லாம அதுக்கும் ஒரு படி மேல போய் இதனால உங்க ஸ்கிரீன்ல என்ன இருக்குன்னு பார்க்க முடியும், உங்க சிஸ்டம்லயே லோக்கலா எல்லா டாஸ்கையும் பண்ண முடியும். இட் இஸ் ஆக்சுவலி கிரேட் ஃபார் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்னு சொல்லலாம். ஐடி ப்ரொஃபஷனல்ஸோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல கம்பெனினாவும் உருமாறிட்டு இருக்கு. ரீசெண்டா ஜோஹோட co-founder ஸ்ரீதர் வெம்பு சார் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, Zoho co-founder Sridhar Vembu says people who earn living by writing code should start thinking about alternative livelihoods, and he included himself in that group. இன்னொரு பக்கம் இந்த Claude டூல உருவாக்குன Anthropic கம்பெனியோட CEO டாரி என்ன சொல்றாரு அப்படின்னா, I don't know, we might be 6 to 12 months away from when the model is doing most, maybe all of what SWEs do end to end. And then it's a question of how fast does that loop close. இந்த மாதிரி ஏஐயோட எவல்யூஷன்ல ஆளாளுக்கு ஒரு பயத்தை கிளப்பிட்டு இருக்கக்கூடிய டைம்ல நீங்க மட்டும் பேனிக் ஆகாம உங்களை நீங்க அப்டேட்டடா வச்சுக்கிட்டு அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா you will raise your standard and stay relevant at any point of the time. நீங்க எது ரியாலிட்டி எது ஹைப் உண்மையாலுமே இந்த Claude CoWorkனால என்ன பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருக்கணும்ன்றதுக்காக நாங்க இந்த Claude Max பிளானை $100 கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறது மூலியமா you can definitely know what's really happening with this Claude CoWork in the market. என்னதான் இது ரிலீஸ் ஆனதுல இருந்து நிறைய ஃபிளாஷி டெமோஸ் யூடியூப்ல வந்துட்டு இருந்தாலும் இதால என்னதான் ரியலாவே பண்ண முடியும், வாட் டஸ் எக்ஸாக்ட்லி திஸ் மீன்ஸ் ஃபார் யுவர் ஜாப் டுடே அப்படின்றத நீங்க இந்த செஷன் மூலமா கத்துக்க போறீங்க. நீங்க கத்துக்க ரெடியா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித்தரேன். திஸ் இஸ் யுவர் ஏஐ கோச் ஜான். இந்த Claude CoWorkனா என்ன கோச், நீங்கள் வந்து போடுங்க, நான் எல்லா யூடியூப் சேனல்ஸில் போட ஆரம்பிச்சுட்டாங்க, பார்த்து பேசிட்டாங்க. பட் இந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எப்படி இந்த Claude CoWork வந்து பற்றி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு வீடியோ கூட இது வரைக்கும் வர மாட்டேங்குது. இங்கிலீஷ்லையும் இல்லை, தமிழ்லையும் இல்லை. நீங்கள் அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ரீசெண்டாக வந்திருக்கல நிறைய பேர் போட்டுட்டீங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் கூட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால் இந்த Claude CoWork வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அண்ட் how to access it and what can Claude CoWork do, அந்த மாதிரி பல பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஷனில் வந்து நான் பேசல. ஸ்டெஃபின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா சயின்ஸில் இருக்கக்கூடிய R&D டீம் அவர்கிட்ட இந்த டாஸ்க் நான் அசைன் பண்ணி அவர் வந்து ஃபுல்லாகவே ரிசர்ச் பண்ணி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $100 ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, அவர் ரிசர்ச் பண்ணிட்டு எங்கிட்ட எடுத்துகிட்டு வந்தார். ஜான் இந்த மாதிரி வந்து நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நம்ம $100 ஸ்பெண்ட் பண்ணணும், which is 10,000 rupees பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். ஸோ நானும் வந்து ஃபைன் எடுத்து பண்ணுங்கள், பிகாஸ் எனிவே இதை வந்து ரியல் டைம் இப்போதைக்கு அதிகமாக யூஸ் இல்லை அப்படின்னாலும் நம்ம இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டீமுக்கு வந்து நம்மளுடைய லேர்னர்ஸ்க்கு நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். ஸோ தே வில் கெட் டு சி, அவங்க மணி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 10,000 rupees ஸ்பெண்ட் பண்ணி அதை ஃபுல்லாக எங்களால் முடிஞ்ச ஒரு 1.5 days மட்டும் ரிசர்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் யூசர்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் விண்டோஸ் யூசருக்கு நேற்று தான், விச் மீன்ஸ் February 10 or 11 அப்போ தான் விண்டோஸ் யூசருக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது பேயபிள் சாஃப்ட்வேர் தான். ஸோ அதனால் நீங்கள் திருப்பி 10,000 rupees ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். பண்ணணும்னு நினச்சா நீங்கள் பண்ணலாம். நிறைய பேருக்கு ஸ்பெண்ட் பண்ணுமா நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதனால் அந்த பர்டிகுலர் உங்களோட காஸ்ட்டை சேவ் பண்ணி இது பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அன்லைக் எனி அதர் வீடியோஸ், இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு புதுசாக ஒரு எலிமெண்ட், ஒரு தாட் ப்ராசஸ் நான் வந்து என்ன ஷேர் பண்ணேன்னா, ஒரு டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், அப்புறம் சிஸ்டம் இன்ஜினியர்ஸ், டெஸ்ட் இன்ஜினியர்ஸ், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஐடியில் இருக்கக்கூடிய இந்த ரிப்பீட்டட் டெவலப்மெண்ட் ரோல் அதிகமாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த Claude CoWorkை எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஐடியாலஜியை வச்சு நீங்கள் டீச் பண்ணுங்கள் அப்படின்னு மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அவர் டீச் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க வெப்சைட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகும். அந்த வெப்சைட்லேருந்து அவர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போவார். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி டீப்பர் சப்ஜெக்ட். ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு 1 hour தான் அது வந்து இருக்க போகுது. ஸோ அதனால் ஸ்பீடு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா 1.25 or 1.5x வச்சு ஒன் டைம் உள்ளே வந்துட்டிங்கன்னா பார்த்துட்டு முடிச்சுட்டு போயிருங்க. கடைசியில் நான் வந்து இன்னொரு பாயிண்ட்டை நான் சொல்லி முடிக்கிறேன். வாங்க போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாட் இஸ் Claude CoWork and how to access it. ஸோ Claude CoWorkனா என்ன அப்படின்ற பேசிக்கான தியரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இந்தியாவில் இப்போ அதை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் வாட் கேன் Claude CoWork டூ. ஸோ பேசிக்கான சில ப்ராம்ப்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த Claude CoWorkலாம் நம்ம டெஸ்க்டாப்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் உண்மையாக இல்லைன்றதை இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் Claude CoWork ஃபார் ஐடி அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், Claude CoWork ஃபார் கார்ப்பரேட் லீடர்ஷிப். ஸோ இது ரெண்டுமே ஒரே கேட்டகரியில் வச்சிடலாம். ஸோ பேசிக்காக ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் சில ரோல்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ லைக் டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், டெவலப்பர்ஸ், டெஸ்டர்ஸ், இந்த மாதிரி சில 8 ரோல்ஸ் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த ரோல்ஸ்க்கு ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் தென் ஃபைனலி டேக் அவே பாயிண்ட். ஸோ இது தான் நம்மளோட அஜெண்டா. வித்தவுட் ஃபர்தர் டிலே வில் ஸ்டார்ட். வாட் இஸ் Claude CoWork?
இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் Claude CoWork? ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் Anthropic அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது. அவங்களோட ப்ராடக்ட் தான் இந்த Claude. ஸோ இந்த Claude யூஸ் பண்ணி MCP ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ MCP அப்படின்ற ஒரு வீடியோ ஏகோ ஜான் யூடியூப் சேனல்லே இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே அதே Claude தான். அந்த Claudeல we have 3 ஆப்ஷன்ஸ். என்னென்னா chat, CoWork and then code. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜெமினை எடுத்துக்கலாம். ஜெமினை இஸ் an LLM. அதில் சாட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறமா இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்காக நானோ பனானா அப்படின்ற ஒரு தனியாக ஆப்ஷன் இருக்குது. அண்ட் தென் கேன்வாஸ்ன்னு சொல்லி கோட் பண்ணுறதுக்கு தனியாக ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு LLMக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே chat, CoWork and code அப்படின்ற 3 ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே சேட்டில் என்ன பண்ணலாம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நார்மலாக சேட் பண்ணிக்கலாம், பிரெயின் ஸ்டார்ம் ரிசர்ச் பண்ணிக்கலாம், பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அது திருப்பி நீங்கள் ப்ரான் பண்ணாத மாதிரி அந்த ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுலேருந்தே நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். லேட்டர் ஆன் இந்த வீடியோவில் டெமோஸ்ட்ரேஷனில் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த சேட்டில் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம், ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம், நீங்கள் கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சேட்டில் நடக்கும். அண்ட் தென் we have this CoWork. இந்த CoWork அப்படின்றது தான் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ இந்த CoWorkை பற்றி அவங்களோட ஒஃபிஷியல் பேஜில் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா how is using CoWork different from regular conversation? ஸோ சேட்டில் நம்ம ரெகுலர் கான்வர்சேஷன் பண்ணலாம். ஸோ இதுக்கு ரெகுலர் கான்வர்சேஷன் இது எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றத CoWork give you Claude access to folders of your choosing on your computer. ஸோ பேசிக்காக நம்ம கம்ப்யூட்டரில் இருக்க நம்ம லோக்கல் சிஸ்டமில் இருக்க ஃபோல்டர்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த Claude யூஸ் பண்ணிக்கலாம். இந்த Claude CoWork யூஸ் பண்ணிக்கலாம். Claude can then read, edit or create files in that folder. It can, for example, reorganize your downloads by sorting. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக உங்கள் சிஸ்டம் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். உங்கள் சிஸ்டமில் இருக்க லோக்கல் ஃபோல்டர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும், ஃபோல்டர்ஸை க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் தென் உங்கள் ஃபோல்டர்ஸில் இருக்க ஃபைல்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த Claude CoWork யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதுக்குள்ளே நிறைய கனெக்டர்ஸ் இருக்குது, நிறைய ப்ளகின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் நம்ம ஒர்க் ஃப்ளோவை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகுது. ஸோ அது எப்படின்றது டீட்டெயில்டாக டெமோஸ்ட்ரேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்காக இந்த CoWorkனா என்ன, இது பேர்லேயே இருக்குது. இட் இஸ் அ co-worker. நம்ம கூட இருக்க ஒரு ஒர்க்கர் மாதிரி தான். இட் இஸ் அ ஆட்டோனமஸ் parallel ஏஜென்ட், லோக்கல் end-to-end எக்ஸிக்யூஷன். ஸோ இந்த CoWorkல நீங்கள் ஒரு டாஸ்க் கொடுத்தீங்கன்னா end-to-end அதுவே எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ நார்மல் கான்வர்சேஷனில் நீங்கள் சேட் பண்ணும்போது நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுப்பீங்க, கொஸ்டின் கேட்பீங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் இங்கே இந்த CoWorkல நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுனா எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இட் இஸ் அன் end-to-end எக்ஸிக்யூஷன் டூல் தான் இந்த CoWork. ஸோ இந்த CoWork பற்றி டீட்டெயில்டாக இன்னும் நம்ம அப்கமிங் செஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சேட்னா என்ன, CoWorkனா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் தென் கோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த செஷனில் கோடை பற்றி நம்ம அவ்வளோ பார்க்க போகிறதில்ல, ஏன்னா இட் இஸ் அ கோடிங் டூல். ஸோ நம்ம கோட் இன்னைக்கு செஷனோட ஃபோக்கஸ் இல்லை, இன்னைக்கு செஷனோட ஃபோக்கஸ் வந்து CoWork. ஸோ இந்த கோட் அப்படின்றது தனியாக இட் இஸ் அன் அட்வான்ஸ்ட் கஸ்டமைசேஷன். இன்னும் கோட் பண்ணுறதுக்காக இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ், ஆப்ஸ், வெப் ஆப்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த கோட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டிகல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த CoWork அப்படின்ற இந்த ப்ராடக்ட்டை இந்த கோட் அப்படின்ற இதை வச்சு தான் இவங்க டெவலப் பண்ணாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இது தான் இந்த Claudeக்குள்ளே இருக்குது. we have chat, CoWork and code. ஸோ இன்றைக்கி இந்த chat and CoWork யூஸ் பண்ணி சில ஜாப் ரோல்ஸை ஆட்டோமேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இட் இஸ் நாட் அன் ஆட்டோமேஷன். இதனால் எந்த அளவுக்கு நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியும், எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் நாட் அன் அட்வான்ஸ்டு ஆட்டோமேஷன். ஸோ அட்வான்ஸ்டாக நம்ம எந்த விஷயம் இங்கே பண்ண போகிறதுல பேசிக்கான சில விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த Claude CoWorkோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது, எப்படி பேசிக்காக ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது தான் Claudeோட அஃபிஷியல் பேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா CoWork Claude code for rest of your works அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே until February 9 it was available only for Mac OS. ஸோ Mac OSல மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. பட் CoWork is now available on Windows February 10, 2026. ஸோ February 10, 2026லேருந்து இந்த CoWork is available on Windows as well. ஸோ இட் இஸ் a good news. ஸோ ஃபர்ஸ்ட் Mac யூசர்ஸ் மட்டும்தான் இது யூஸ் பண்ண முடிஞ்சு. இப்போ Windows and Macs எல்லாருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் the only thing is that you have to pay for this. ஸோ இது வந்து ஃப்ரீ கிடையாது. ஸோ இங்கே போனீங்கன்னா ப்ரைசிங் செக்ஷன் போனீங்கன்னா இங்கே ஓவியூன்னு இருக்குது. ஸோ இங்கே இட் இஸ் ஃபார் இண்டிவிஜுவல், நீங்கள் டீம்ஸ்க்கும் வாங்கிக்கலாம். அண்ட் தென் APIs இருக்குது. நீங்கள் ஸோ ஃபார் இண்டிவிஜுவல் இங்கே ஃப்ரீ பிளானில் CoWorkை யூஸ் பண்ண முடியாது. யூ ஹேவ் திஸ் ப்ரோ அண்ட் மேக்ஸ் பிளான். ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ஸ் பிளானுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ப்ரோ பிளானுக்கும் இப்போ CoWork ஆக்சஸ் பண்ண மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஒன்லி திங் இஸ் தட் இட் ஹேஸ் சம் லிமிடேஷன்ஸ்.
ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது சில யூசேஜ் லிமிடேஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது லிமிட் எக்ஸீட் ஆச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த ப்ரோ பிளானில் அந்த மாதிரி சில லிமிடேஷன் இருக்குது. பட் இந்த மேக்ஸ் பிளானில் உங்களுக்கு நிறையாவே இந்த கோவர்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது இந்த மேக்ஸ் பிளான் தான். ஸோ நான் ஏகஸ் ஜான்ட் இந்த மாதிரி மேக்ஸ் பிளான் இருக்குது. ஸோ ப்ரோவோட மேக்ஸ் பிளான் தான் நல்லது, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டபோது லைக் அ டீம் ஹெல்ப் மீ டு கெட் திஸ். ஸோ இப்போது நான் இந்த பிளானை நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது இந்த மேக்ஸ் பிளான். ஸோ மேக்ஸ் பிளானுக்கு வந்து இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் $100. ஸோ இப்போ நீங்கள் பேசிக்காக நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், ஒர்க் பண்ணி பார்க்கணும், எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா யூ கேன் கோ வித் திஸ் ப்ரோ பிளான் ஆஸ் வெல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ் Claude Code அண்ட் CoWork அப்படின்ற இந்த ஆப்ஷனும் இங்கே இருக்குது. ஸோ either you need Pro or a Max subscription to access this Claude CoWork. ஸோ இப்போது இந்த Claude CoWorkல சில பேசிக்கான ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு Claude இன்டர்ஃபேஸில் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we have this chat, CoWork and then code அப்படின்ட்டு இந்த 3 ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ இந்த சேட்டில் நீங்கள் நார்மலாக சேட் பண்ணிக்கலாம், ரிசர்ச் பிளான், ஸோ இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்னல ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்றது லேட்டர் அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது இங்கே கோவர்க் அப்படின்ற இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த கோவர்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே திஸ் இஸ் யுவர் இன்டர்ஃபேஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட டவுன்லோட் ஃபைலுக்கான ஆக்சஸ் இங்கே நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இங்கே எந்த ஆக்சஸ் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம், எந்த ஃபைலில் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் லோக்கல் ஃபைல்ஸை இந்த Claude CoWorkனால ஆக்சஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யூ ஹேவ் திஸ் ஆட் ஃபைல், இங்கே ஃபைல் ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அண்ட் தென் ப்ராஜெக்ட், ஸோ ஆல்ரெடி நான் சொன்னல ப்ராஜெக்ட் நீங்கள் சேட்டில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஏஐ, டேட்டா அனலிஸ்ட், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் எல்லாம் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எதுக்கு அப்படின்றது லேட்டராக நான் சொல்கிறேன். அண்ட் தென் வி ஹேவ் திஸ் கனெக்டர்ஸ். ஸோ இந்த கனெக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் சர்ச், Claude Chrome, ட்ரைவை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், கேலண்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கேலண்டரில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கேலண்டரில் இதெல்லாம் தான் எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஷெடியூல் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் ஹோல் டே பிளான் பண்ணுறதுக்கு இந்த Claude CoWork வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி மேனேஜ் கனெக்டர்ஸில் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய கனெக்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஜாப்பியர், இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், எம்சிபி கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த Claude CoWorkக்குள்ளே பண்ணலாம். அண்ட் தென் வி ஹேவ் திஸ் ஆட் பிளகின்ஸ். ஸோ நிறைய பிளகின்ஸ் இருக்குது, அதுவுமே இந்த Claude CoWorkக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பை டிஃபால்ட் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் காமிக்குது. ஆப்டிமைஸ் my week, organize my screenshot, find insights in the file, இதெல்லாம் டிஃபால்ட் ப்ராம்ப்ஸாக காமிக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் கேலண்டர் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆப்டிமைஸ் வீக் அப்படின்னு கொடுக்கும்போது உங்கள் கேலண்டர் கூட கனெக்ட் பண்ணி அதை சர்ச் பண்ணி உங்களுக்கு வீக் எப்படி இருக்குது, எப்படி இன்னும் ஆப்டிமைஸ்டாக எப்படி ப்ராப்பராக வீக்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை இந்த Claude கொண்டு வந்து கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இன்னும் இந்த Claude CoWorkை நாங்கள் டெஸ்ட் பண்ணி தான் இருக்கிறோம், எந்த அளவுக்கு இது எஃபெக்டிவாக இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் நான் கிடைச்ச கொஞ்சம் நேரத்தில் டெஸ்ட் பண்ணி எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பேசிக்கான சில ப்ராம்ப்ஸ் இங்கே கொடுத்து பார்க்கலாம், எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட லோக்கல் ஆக்சஸ் பண்ண முடியுதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே டவுன்லோட் ஃபோல்டருக்கு நான் ஆக்சஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே என்னோட டவுன்லோட் ஃபோல்டர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இங்கே ஓப்பன் கொடுக்கும்போது அலவுன்னு கேட்குது. ஸோ இங்கே செக்யூரிட்டியும் இங்கே பெட்டராக தான் இருக்குது. அலவ் உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் Claude CoWork உங்களோட லோக்கலில் ஆக்சஸ் பண்ணாது. ஸோ நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணும். ஸோ இங்கே பேசிக்கான ஒரு ப்ராம்ப்ட் நான் கொடுக்குறேன், லைக் சம்மரைஸ் மை டவுன்லோட் ஃபோல்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இங்கே ப்ரோக்ரஸ் இருக்குது, டவுன்லோட் ஃபோல்டர் இதுக்கான ஆக்சஸ் இங்கே எடுத்திருக்கு, அண்ட் தென் கான்டாக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கான்டாக்ட்ஸ் என்னன்றதை நம்ம ஏஜென்ட்டில் ஒர்க் பண்ணும்போது நல்லா புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட சம்மரி இங்கே வருது. ஹியர்ஸ் ஏ சம்மரி ஆஃப் யுவர் டவுன்லோட் ஃபோல்டர்ஸ். ஸோ டோட்டல் சைஸ் வந்து 61 GB அக்ராஸ் 26 ஐட்டம்ஸ் இருக்குது, 7 ஃபோல்டர்ஸ் இருக்குது, 19 ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ என்டையர் என்னோட டவுன்லோட் ஃபோல்டர்ஸ் நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றத எனக்கு டீட்டெயில்ஸ் இங்கே வருது. ஸோ பார்த்தீங்கன்னா 2 PDFs, இன்வாய்ஸ் அண்ட் ரெசிப்ட், போத் ஃப்ரம் February 10, 1 இமேஜ், இப்படி ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் யுவர் டவுன்லோட் ஃபோல்டர் இஸ் ஹெவிலி வெயிட்டட் டுவர்ட்ஸ் AI and டேட்டா ரிலேட்டட் வீடியோஸ். ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்றது இது எந்த கான்டெக்ஸ்ட்டுமே நான் இதுக்கு கொடுக்கல, எந்த ப்ராம்ப்ட்டுமே கொடுக்கல, ஜஸ்ட் சம்மரைஸ் அப்படின்ற ஒரு ப்ராம்ப்ட் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த CoWork என்னோட டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ள என்னென்ன இருக்குது, அங்கே என்னென்ன கான்டெக்ட்ஸில் என்னோட வீடியோஸ் வச்சுருக்கேன், என்னென்ன கான்டெக்ட்ஸில் என்னோட ஃபைல்ஸ் அங்கே இருக்குது அப்படின்ற போது கொண்டு எல்லாமே தெளிவாக எனக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு அடுத்த டாஸ்க் போனால் இங்கே ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் என்ன டாஸ்க் பண்ணாலும் இந்த CoWork நீங்கள் கொடுக்கலாம். ஸோ பேசிக்கலி இந்த CoWork எதுக்குன்னா நீங்கள் ஒரு டாஸ்க் கொடுத்தீங்கன்னா அது எண்ட் டு எண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ நம்ம இந்த இடத்துல பேசிக் ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்து இதை டெஸ்ட் பண்ணாமல் நம்மளோட கோல் என்ன, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றது தான் நம்மளோட கான்டாக்ட். ஸோ அந்த இடத்துல நம்ம ப்ராம்ப்ட் பண்ணி செக் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்றது நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பார்க்கலாம்.
கோவர்க் ஃபார் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வி ஹேவ் சம் ரோல்ஸ் ஹியர்: குவாலிட்டி அனலிஸ்ட், சிஸ்டம் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் மேனேஜர், பிஸ்னஸ் அனலிஸ்ட், டெஸ்ட் இன்ஜினியர்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டெவலப்பர்ஸ். இந்த சில ரோல்ஸை எந்த அளவுக்கு ஆட்டோமேட் பண்ண முடியுது அப்படின்றது தான் இந்த செஷனில் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரோல் வைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் மேனேஜர் ஏஜென்ட். ஸோ ப்ராடக்ட் மேனேஜர் ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே இருக்குது. ஸோ நம்ம இந்த ப்ராம்ப்டை ஒன் டைம் இன்ஸ்ட்ரக்ஷனாக சேவ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்குள்ளே ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்ற ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரே ஒரு டைம் ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ரிகர் ப்ராம்ப்ட் மட்டும் இருக்க போது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் நான் கொடுத்துருக்கிறது ட்ரிகர் ப்ராம்ப்ட். ஸோ இந்த ட்ரிகர் ப்ராம்ப்ட்டை தான் நம்ம கோவர்க்ல கொடுக்க போகிறோம். ஸோ கோவர்க்ல கொடுத்ததுக்கப்புறமா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஈச் டைம் இந்த ஒர்க்காக நம்ம ப்ராம்ப்ட் பண்ண தேவையில்ல. ஒரே ஒரு டைம் நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டைம் இந்த கோவர்க் நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஆட்டோமேஷன் தான் நம்மளோட கோல். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் இவங்களோட ரோலை எந்த அளவுக்கு இந்த ஏஜென்ட் வந்து ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக பண்ணுறதுக்காக நான் இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்கே நம்ம கோவர்க்குள்ளே போயிடலாம். இங்கே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் சேட்டுக்கு போங்க. ஸோ சேட்டுக்கு போனால் we have this ஆப்ஷன் கால் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிங்கன்னா இது நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க ப்ராஜெக்ட். ஸோ ஃபுல் ஸ்டாக் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் டேட்டா அனலிஸ்ட்னு ஒரு ஏஜென்ட் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதையும் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ புது ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ எப்படி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். நியூ ப்ராஜெக்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நேம் ஆஃப் தி ப்ராஜெக்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் காப்பி அண்ட் தென் பேஸ்ட். ஸோ இது தான் பேசிக்காக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் பேசிக்காக ஒரு டேட்டா அனலிஸ்டோ டேட்டா சயின்டிஸ்டோ. ஸோ இங்கே வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர். ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜரோட ரோல் தான் இது. ஸோ அந்த ரோல் தான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கிரியேட் ப்ராஜெக்ட்னு கொடுக்குறேன். இப்போது என்னோட ப்ராஜெக்ட் மேனேஜர் ஏஜென்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஏஜென்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம கோவர்க்கில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் கோவர்க் போகிறேன். இங்கே போனால் we have this ப்ளஸ் ஆப்ஷன். ஸோ இந்த ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்க்ளூட் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் மேனேஜர் ஏஜென்ட் இருக்குது. ஸோ ஆட் ப்ராஜெக்ட் நான் கொடுக்குறேன். ஸோ எப்போதுமே இது உங்கள் பெர்மிஷன் கேட்கும். ஸோ உங்கள் லோக்கல் ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் ஜிமெயில் ஆக்சஸ் பண்ண எது ஆக்சஸ் பண்ணாலும் நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும் தான் இங்கே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராஜெக்ட் மேனேஜர் ஏஜென்ட் இங்கே வந்துடுச்சு. இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜருக்கான ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஃபைலில் தான் அவங்க ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபைலை இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் ஃபைல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கே டவுன்லோட் ஃபோல்டரில் என்னோட ஃபைல் நான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே ப்ராஜெக்ட் மேனேஜர் இன்புட் அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இதை தான் இங்கே நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ஃபைல் எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இங்கே ட்ரிகர் ப்ராம்ப்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த ட்ரிகர் ப்ராம்ப்டை இங்கே நான் கொடுக்குறேன். ஸோ இப்போது நீங்கள் ஒரு டைம் இந்த ஒரு புது டாஸ்க் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ட்ரிகர் ப்ராம்ப்டை மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் என்னென்ன பண்ண என்டையர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்கள் கொடுக்க வேண்டாம். இந்த ஒரே ஒரு ப்ராம்ப்ட் இந்த ட்ரிகர் ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக இந்த கோவர்க் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கிரியேட் அ கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன் பிளான் பேஸ்ட் ஆன் த டாக்குமெண்ட் ஆன் திஸ் ஃபோல்டர். ஸோ இந்த ஃபோல்டரில் இருக்க டாக்குமெண்ட் படி இந்த நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இது ரன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணுது. பட் இதை கொஞ்சம் 2x ஸ்பீடில் நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். இது நீங்கள் பாருங்கள் இது என்னென்ன நடக்குது அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரஸ் இருக்குது. இந்த டவுன்லோட்ஸ் அப்படின்ற இந்த ஃபோல்டர் தான் இதை ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் we have this context. ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஏஜென்ட் அப்படின்றது தான் நம்மளோட கான்டெக்ட். ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் தான் இங்கே உள்ள எக்ஸிக்யூஷன் நடக்குது. ஸோ இப்போ இங்கே என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குது. ஸோ வாட் ஃபார்மேட் would you like this project execution plan deliver எதில் டெலிவர் பண்ணும் அப்படின்னு காமிக்குது. ஸோ இங்கே என்னன்னா 3 questions இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் கேட்டு நம்மளை கொஸ்டின் கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறமா பெட்டராக இதை எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ எனக்கு வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டில் கொடுக்குறேன். அண்ட் தென் ஹவு டீட்டெயில் it should be லைக் காம்ப்ரஹென்சிவ் அதுவே ரெக்கமெண்ட் பண்ணுது. Is there a specific project start date or should I use it today's date? Use today அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்னோட 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். லெட் இட் ரன். ஸோ இந்த எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் பார்த்துருந்தீங்கன்னா இங்கே ப்ரோக்ரஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே ஒவ்வொரு டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும்போது இந்த லைன் வந்து கிராஸ் பண்ணிகிட்டே வரும். அண்ட் தென் கம்ப்ளீட்டாக இந்த ப்ரோக்ரஸ் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறமா இந்த டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் தான் நான் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். இந்த டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் ஏஐ ஹெல்ப் டெஸ்க் ப்ராஜெக்ட் அப்படின்ற இந்த ஒரு பிளானை இங்கே வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் தென் அதுக்கப்புறமா அந்த கான்டெக்ட்னா இந்த ப்ராஜெக்ட் இங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன்ல. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துருக்கனோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் இந்த என்டையர் எக்ஸிக்யூஷன் நடந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஓப்பன் பேஜஸில் ஃபோல்டர்ஸ்லேயும் நான் பார்த்துக்கலாம். இங்கே ஓப்பன் பேஜஸ் நான் கொடுக்குறேன். அலோவ்.
இப்போ என்னோடய பேஜஸ் இங்கே ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன் பிளான் எனக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன் பிளான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தும், ஆனால் இங்கே கோவர்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இங்கே ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன் பிளான் ஹெல்ப் டெஸ்க் சிஸ்டம் ரோல் அவுட் அப்படின்றத பிளான், டியூரேஷன் 6 months, ஸ்டார்ட் டேட். ஸோ இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தது. அது கொஸ்டின் கிட்டமும் நான் கொடுத்தேன். அதனால் இங்கே February 11 அப்படின்னு காமிக்குது. எண்ட் டேட் August 11 முடிஞ்சிடும். ப்ரிப்பேர்ட் பை ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆஃபீஸ். ஸோ இது வேணால் நம்ம வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்கும்போதே நீங்கள் கிளியராக ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அதுவுமே இங்கே வந்துடும். இல்லைனா நீங்களே இங்கே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ வி ஆர் திஸ் கான்ஃபிடென்ஷியல் பார்ட். அதுக்கப்புறமா எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி, இந்த ப்ராஜெக்ட் பற்றின சம்மரி இது. And then project objectives, primary objectives, automate tier 1 support, reduced resolution time, improve customer satisfaction, enable scalability, secondary objectives என்னது, first primary objective என்னது, secondary objectives என்னது, அதுக்கப்புறமா சக்ஸஸ் மெட்ரிக்ஸ் என்னது அப்படின்ற ஒரு டீட்டெயில்டு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் எந்த அளவுக்கு ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுவாரோ அதே மாதிரி இங்கே ஒரு ரிப்போர்ட் கிளைண்ட்டுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யூஐ கூட டீசெண்டாக நீட்டாக தான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு பெருசாக இங்கே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இங்கே இந்த ப்ராஜெக்ட்டில் ஏதாச்சும் நமக்கு சேஞ்சஸ் பண்ணணும்னா இங்கே நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெவலப்பர், ஐடி மேனேஜர், ஸோ ஸ்டார்ட் எவ்வளோ ஸ்டார்ட் டேட் ஆகுது, எண்ட் டேட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டான ஒரு இங்கே ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் வேலையை எந்த அளவுக்கு ஆட்டோமேட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோலை எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஏஜென்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதே விண்டோவில் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியாது. யூ நீட் நியூ டாஸ்க். அதனால் இங்கே நியூ டாஸ்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டாஸ்க் போயிடும். ஸோ இங்கே இன்னொரு ஏஜென்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ஏஜென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஏஜென்ட் வந்து ஒரு ப்ராஜெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். ஜஸ்ட் இந்த ப்ராம்ப்ட்லேயும் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அது அதே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ண போகுது. பட் நீங்கள் ஒவ்வொரு டைமும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி வரும். இங்கே நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி இங்கே ப்ராஜெக்ட் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் திருப்பி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அதனால தான் இங்கே புது ப்ராஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போது சேட்டுக்கு போங்க. சேட் பண்ணதுக்கப்புறமா வி ஹேவ் ப்ராஜெக்ட்ஸ். நம்ம ப்ரீவியஸாக க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட் இது ப்ராஜெக்ட் மேனேஜர் ஏஜென்ட். இப்போ புது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஏஜென்ட் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே நான் வச்சுருக்கேன். இப்போது இங்கே ப்ராஜெக்ட் நேம் பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஏஜென்ட், யூஆர் அ சீனியர் பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை இங்கே கொடுத்துடலாம். இப்போது க்ரியேட் ப்ராஜெக்ட். இப்போ எனக்கு பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஏஜென்ட் வந்து க்ரியேட் ஆச்சு. ஸோ எந்த வித கோடிங்கும் நான் இங்கே பண்ணல. ஜஸ்ட் யூஸிங் தி ப்ராம்ப்ட் அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி இங்கே நான் ஒரு ஏஜென்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ கோ டு கோவர்க், ஆட், இன்க்ளூட் ப்ராஜெக்டில் பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஏஜென்ட், ஆட் ப்ராஜெக்ட். இப்போ ப்ராஜெக்ட் இங்கே ஆட் ஆயிடுச்சு. இப்போது ஃபைல்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்ற இங்கே ஒரு ஃபைல் நான் வச்சுருக்கேன், டெக்ஸ்ட் ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ பிஸ்னஸ் அனலிஸ்ட்க்கு அவங்களுக்கு ரிப்போர்ட் கிடச்சதுக்கப்புறமா அந்த அனலிசிஸ் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இந்த ஆட்டோமேஷனுக்கான பர்பஸ். ஸோ இங்கே இதுக்கப்புறமா லெட்ஸ் டேக் திஸ் ட்ரிகர் ப்ராம்ப்ட். ஸோ இந்த ட்ரிகர் ப்ராம்ப்ட் தான் நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரிகர் ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்தா போதும், நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் ஆட் பண்ணிடுறோம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போது என்னோடய ஃபைலை ஆட் பண்ணிவிட்டேன். நம்ம ஆல்ரெடி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த ப்ராஜெக்ட் இங்கே ஆட் பண்ணியாச்சு. இந்த ட்ரிகர் ப்ராம்ப்ட்டை நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ட்ரிகர் ப்ராம்ப்ட்டை இங்கே கொடுக்க போகிறேன். லெட்ஸ் கோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைம் இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ரஸ் இருக்கும். இங்கே என்னென்ன ப்ரோக்ரஸ் இந்த கோவர்க்கில் நடக்குது அப்படின்ற ப்ரோக்ரஸ் இங்கே காமிக்கும். அண்ட் தென் இந்த டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே தான் நான் ஆக்சஸ் கொடுத்து வச்சிருக்கனால அங்கே தான் இந்த டாக்குமெண்ட்டும் க்ரியேட் ஆகும். ஸோ இது ஃபைனலாக நமக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்க போதில் அந்த ரிப்போர்ட்டும் இந்த டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே தான் க்ரியேட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ரஸ் இங்கே ஆரம்பிச்சிருக்கு. அனலைசிங் த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நான் ஆல்ரெடி இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஏஜென்ட் அப்படின்ற இந்த ஏஜென்ட்குள்ளே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கே ரன் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அனலைஸ் வந்து முடிஞ்சிருக்கு. அதனால் இது ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து இங்கே நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக இங்கே நடக்கும். ஸோ இப்போ இதோட ஒர்க் ஃப்ளோவை நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ என்னோடய பிஸ்னஸ் அனலிஸ்டோட ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா have this product AI-powered help desk tracking system அப்படின்ற ப்ராடக்ட் தான். and I also have the business agent project context which tells me to do. ஸோ இதெல்லாம் தான் நான் பண்ண சொல்லியிருக்கோம். அப்புறம் இந்த என்டையர் எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி இது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். allow. okay, so this is my business requirement document.
ஸோ ஏஐ பவர் ஹெல்ப் டெஸ்க் டிக்கெட்டிங் சிஸ்டம், அதோட பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் இதுதான். டாக்குமெண்ட் டைட்டில் என்ன, பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட். ப்ராஜெக்ட் என்னது, ஏஐ பவர் ஹெல்ப் டெஸ்க். ஸோ டேட் February. ஓகே, ஸோ ப்ரிப்பேர்ட் பை பிஸ்னஸ் அனாலிசிஸ் டீம். அதுக்கப்புறமா டேபிள் ஆஃப் கான்டென்ட்ஸ், இதுக்குள்ள என்னென்ன இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் சம்மரிஸ். ஸோ மேபி இங்கே கொஞ்சம் அலைன்மெண்ட் இஷ்யூ இருக்கிற மாதிரி இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ சில அலைன்மெண்ட் இஷ்யூலாம் இருக்குது, பட் நீங்கள் மேனுவலாக அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் நீங்கள் பெட்டரான கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இது பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, இந்த எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி, பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ், ஸ்கோப், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அனாலிசிஸ். ஓகே, ஸோ ஃபங்க்ஷனல் ரெக்கமெண்ட். ஸோ இந்த மாதிரி என்டையரான ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்டோட ரிப்போர்ட் எனக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஆட்டோமேட்டிக்காக என்னோட டவுன்லோட் ஃபோல்டரில் இது டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி என்னோட டாக்குமெண்ட் இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபோல்டர் நான் கிளிக் பண்ணேன்னா ஷோ பண்ணல என்னோட டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே இதை வந்து எனக்கு இங்கே டவுன்லோட் ஆகிருக்குது. ஸோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதை மற்றவங்க ஷேர் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இதை எடிட் பண்ணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஏஜென்ட் ஒர்க். ஸோ இங்கேயும் நோ கோட், ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் யூசிங் ஏஐ. ஸோ நெக்ஸ்ட் சிஸ்டம் இன்ஜினியரிங் ஏஜென்ட்டை கிளியர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இப்போ ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும், பட் ஒன் லாஸ்ட் டைம் திருப்பி எப்படி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் காமிச்சிட்றேன். இங்கே சிஸ்டம் இன்ஜினியர் ஏஜென்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கோ டு கிளவுட். ஸோ இங்கே நியூ ப்ராஜெக்ட் நேம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை காப்பி பண்ணி நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சேன், அதனால் ஜஸ்ட் காப்பி பண்ணி அங்கே நான் போய் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே பேஸ்ட். இப்போ க்ரியேட் ப்ராஜெக்ட். இப்போ உங்களோட ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ சிஸ்டம் இன்ஜினியர் ஏஜென்ட் அப்படின்ற ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ கோ டு கோவர்க்கில் போனீங்கன்னா add this plus symbol, include project, system engineer agent, add project. இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து இங்கே ஆட் ஆயிடுச்சு. இப்போது இது ஒரு சிஸ்டம் இன்ஜினியர் ஏஜென்ட்டாக இங்கே ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ என்னோடய ஃபைலை நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, சிஸ்டம் இன்ஜினியர் இன்புட் இங்கே இருக்குது, ஓப்பன். நவ் இங்கே ஒரு ட்ரிகர் ப்ராம்ப்ட் வச்சுருக்கேன், அந்த ப்ராம்ப்டை நான் ட்ரிகர் பண்ணுறேன். காப்பி பேஸ்ட் ரன். ஸோ இங்கே நான் பண்ணதெல்லாம் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் ரன். ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸ்டார்டிங்கில் நான் ஒன்ஸ் இந்த டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த ஏஜென்ட்டை ஒரே ஒரு டைம் அந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி டைம் இந்த ட்ரிகர் ப்ராம்ப்ட் மட்டும் நான் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏஜென்ட் ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோ தான் இங்கே என்னோட வேலை. இதுக்கு உங்களுக்கு கோடிங் தெரியணும்னு அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரஸ், டவுன்லோட்ஸ், கான்டாக்ட். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இட் இஸ் ஆஸ்கிங் மீ கொஸ்டின்ஸ் அகெயின் இயர். ஸோ இப்போ இந்த ஏஜென்ட்டுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கொஸ்டின் கேட்கும். ஸோ அந்த கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு டாக்குமெண்ட்ஸாக வேணும், அண்ட் தென் அதுவே ரெக்கமெண்ட் பண்ணுறது ப்ரொடக்ஷன் ரெடி, எஸ் இன்க்ளூட் காஸ்ட். ஸோ காஸ்ட் இன்க்ளூட் பண்ணுமான்னு கேட்டுச்சு. ஓகே, இன்க்ளூட் காஸ்ட். ஸோ எந்த அளவுக்கு எனக்கு இது ஆட்டோமேட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இன்ஜினியரோட டாக்குமெண்ட் ரெடி ஆகிருக்குது. லெட்ஸ் ஓப்பன் திஸ் சிஸ்டம் இன்ஜினியரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டாக்குமெண்ட். ஸோ என்னென்ன டெக்ஸ்ட் டாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி, சிஸ்டம் ஆர்கிடெக்சர் ஓவர்வியூ, ஸோ ஆர்கிடெக்சர் டயர்ஸ், அப்ளிகேஷன் என்ன நோட் ஜேஎஸில், அண்ட் தென் டேட்டா எஸ்கியூஎல், கேஷே, அண்ட் தென் நெட்வொர்க் டெக்னாலஜி. ஸோ இங்கே என்னென்ன நெட்வொர்க் டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பப்ளிக் சப்நெட்ஸ், private app subnets, private data subnets, so infrastructure components. ஸோ ஒரு சிஸ்டம் இன்ஜினியர் இந்த விஷயங்களாம் அவருக்கு தெரிஞ்சாலும் இந்த ஒரு பிடிஎஃபை க்ரியேட் பண்ணுறதுக்கு அவருக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே நமக்கு இந்த வேலை முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் டீட்டெயில்டாக லைக் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறோம் எல்லாமே டீட்டெயில்டாக லைக் எ சீனியர் சிஸ்டம் இன்ஜினியர் டீட்டெயில்டான ரிப்போர்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஜஸ்ட் டைரெக்டாகவே இது ஜஸ்ட் ஓவர்வியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட கிளைண்ட்ஸ்க்கு இது வந்து ஷேர் பண்ணிடலாம். ஸோ அந்த அளவுக்கு டீட்டெயில்டான ரிப்போர்ட் நம்மளோட ஏஜென்ட் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஏஜென்ட். இது வந்து ஒரு டெவலப்பர் ஏஜென்ட். ஸோ ஒரு டெவலப்பர் எந்த அளவுக்கு இந்த இடத்துல ஆட்டோமேட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி எப்படி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். ஸோ திருப்பி இங்கே நான் அதை கண்டினியூ பண்ணல. ஸோ இங்கே ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். ப்ளஸ் சிம்பிள் ஆட் பண்ணுறேன். இன்க்ளூட் ப்ராஜெக்ட், எ ஃபுல் ஸ்டாக் ஏஐ டெவலப்பர் ஏஜென்ட்,
ஆட் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்னோடய ரெக்யர்மெண்ட் ஃபைலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் தான் என்னோடய வெப் ஆப்க்கான ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை இங்கே ஆட் பண்ணிவிட்டேன். I'll just add the trigger prompt ஆட் பண்ணிக்கிறேன். Let's go. ஓகே, எனக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ரஸ் டவுன்லோட்ஸ் அண்ட் கான்டாக்ட்ஸ் பார்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. அண்ட் தென் நீங்கள் என்ன ப்ரோக்ரஸ் நடக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கம்ப்ளீட் ஆப், ஒரு வெப் ஆப் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே என்னென்ன ஃபோல்டர்ஸ் யூஸ் பண்ணி, ஸோ இந்த ஃபோல்டர்ஸில் என்னென்ன ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, model.py, config.py, app.py, styles, HTML. ஸோ இது எல்லாமே எனக்கு இந்த ஏஜென்ட்டே க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் நான் ப்ரீடிஃபைண்டாக கொடுத்துருந்தேன். பேஸ்ட் ஆன் தி இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் ஆப் அப்படின்ற ஒரு ஆப் எனக்கு க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ என்னோட லோக்கலில் இந்த ஃபைல் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் ஆப் அப்படின்ற ஆப் எனக்கு இருக்குது. ஸோ இது வேணா இப்போ இங்கே கொடுக்க பாருங்கள். ஸோ என்னோடய டைரக்டரி நான் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நோட் ஆப் ஜேஎஸ் நான் ரன் பண்ணேன்னா எனக்கு இங்கே ரன் ஆயிரும். ஸோ இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் ஆக போகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய விஎஸ் கோடில் நான் வந்து இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோடய டவுன்லோட்ஸில் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் ஆப் அப்படின்ற ஒரு ஆப் இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபைல்ஸ், அதாவது நம்மளோட ஏஜென்ட், நம்ம க்ரியேட் பண்ண ஏஜென்ட் க்ரியேட் பண்ண ஃபைல்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இங்கே app.ages இருக்குது. ஸோ இப்போ என்னோடய டெர்மினலில் நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே என்னோடய லோக்கல் ஹோஸ்ட் இங்கே ரன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு ஒரு எரர் வந்துச்சு. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 5000 வந்து ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருந்தனால எனக்கு கொஞ்சம் எரர் வந்துச்சு. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணிங்க. நான் லோக்கல் ஹோஸ்ட் 3000 இங்கே ரன் பண்ணுறேன். ஃபாலோ லிங்க். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் ஆப் இங்கே எனக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதோட பாஸ்வேர்டு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இவங்களே கொடுத்துருந்தாங்க. ஸோ admin இஸ் மை யூசர் நேம். பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் admin 123 தான் இதனோட டெமோ பாஸ்வேர்டு அண்ட் டெமோ admin. ஸோ இது உள்ளே போய் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சைன்இன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ சேஞ்ச் பாஸ்வேர்டு காமிக்குது. ஓகே, ஸோ இது தான் என்னோட டேஷ்போர்ட். ஸோ இது எந்த வித பெரிய இன்புட்ஸ்னால் இங்கே கொடுக்கல. ஸோ பேசிக்கான ஒரு ஆப் பில்ட் பண்ண ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருந்தேன். மற்றபடி உள்ளே எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றது எதுவுமே நான் கொடுக்கல. இங்கே என்னோட ஏஜென்ட் இந்த அழகான ஒரு டேஷ்போர்ட் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் ஆப் வந்து எனக்கு க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ எம்ப்ளாயி, ஸோ டெமோ எம்ப்ளாயி இங்கே போட்டிருக்கு. சேலரி இங்கே பார்த்தீங்கன்னா டெமோ எம்ப்ளாயி போட்டிருக்கு. டேவிட்சன் இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட், ரோல், சேலரி, ஸ்டேட்டஸ் ஆக்டிவ், ஸோ இங்கே இன்ஆக்டிவ். ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் என்டையர்லி திஸ் வாஸ் பில்ட் யூஸிங் ஏஜென்ட். அதுவும் எந்தவித கோடு இல்லாமல் ஜஸ்ட் யூஸிங் ப்ராம்ப்ட், அதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி இந்த ஏஜென்ட்டை என்னோட கோவொர்க் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் டெவலப்பர் ரோல் இஸ் கெட்டிங் ஆட்டோமேட்டட் நவ். ஸோ நவ் லெட்ஸ் செக் ஹவு குவாலிட்டி அனலிஸ்ட் பெர்ஃபார்ம். ஸோ இங்கே ஆல்ரெடி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஐம் கோயிங் டு ஆட் திஸ் ப்ராஜெக்ட், இன்க்ளூட் ப்ராஜெக்ட். ஸோ குவாலிட்டி அனலிஸ்ட் ஆட் ப்ராஜெக்ட். ஸோ இப்போ அதுக்கான ஃபைலை நீங்கள் ஆட் பண்ணுறேன். டெஸ்ட் இன்ஜினியர் ப்ராஜெக்ட் இன்புட். ஓகே, ஸோ இப்போது ட்ரிகர் ப்ராம்ப்டை பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் மை ட்ரிகர் ப்ராம்ப்ட் நவ். இங்கே இன்னொரு ட்ரிகர் ப்ராம்ப்டை கொடுக்குறேன். லெட்ஸ் கோ. ஓகே, ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் ரன் ஆக போகுது. இந்த ப்ரோக்ரஸை நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ என்னோட டெஸ்ட் கேசஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், வித்தின் மினிட்ஸ் 74 டீட்டெயில் டெஸ்ட் கேசஸ். ஒரு டெஸ்ட் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் கேஸை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க.
ஸோ நம்மளோட ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே 74 டீட்டெயில் டெஸ்ட் கேசஸ் வந்து அக்ராஸ் 8 மாடியூல்ஸ் வித்தின் மினிட்ஸ். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இங்கே ஸோ HR மேனேஜ்மெண்ட் SaaS டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டீட்டெயில் டெஸ்ட் கேசஸ். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் இது ப்ரிப்பேர்ட் பை சீனியர் குவாலிட்டி அனலிஸ்ட். ஸோ சீனியர் குவாலிட்டி அனலிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு வருது. அண்ட் தென் டேபிள் ஆஃப் கான்டென்ட். ஸோ இங்கே சில ப்ராப்ளம்ஸை நாங்கள் பார்க்குறோம். ஸோ இது என்னென்னா, இன்னும் இந்த கோவொர்க் வந்து டெஸ்ட் ஃபேஸில் தான் இருக்குது. ஸோ இந்த கோபைலட்டு டெஸ்ட் ஃபேஸில் தான் இருக்குது. இன்னும் அவங்க ஃபுல்லாக இது ஒரு பீட்டா மாடலில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபுல்லாக அவங்க கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ண யூசர்ஸ் நிறைய பேர் அது யூஸ் பண்ண நம்ம டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம ஃபீட்பேக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி இன்னும் அது பெட்டராக ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் ஸ்டில் இந்த பீட்டா டெஸ்டிங் ஃபேஸ். அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன எரர்ஸ் வருது. கொஞ்சம் எஃபிஷியண்ட்டான டீட்டெயில்ஸ் நமக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் செக். ஸோ இங்கே மேலே வரைக்கும் பார்க்கும்போது சில அலைன்மெண்ட் இஷ்யூலாம் இருந்துச்சு. இது பார்த்தாலே ப்ரெசென்டபுளாக இல்லை. பட் கீழே இன்னும் மூவ் பண்ணும்போது ஸோ இங்கே கொஞ்சம் ப்ரெசென்டபுளான டீட்டெயில்ஸ் ரிசல்ட்ஸ் நமக்கு வந்திருக்குது. ஸோ பர்பஸ், ப்ராஜெக்ட் சம்மரி. ஸோ இதையும் வேணால் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, வாட் இஸ் அவுட் ஆஃப் ஸ்கோப், டெஸ்டிங் டைப்ஸ், ஃபங்க்ஷனல், UI விஷுவல்ஸ், APIs, ரிகரேஷன், செக்யூரிட்டி. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் வந்திருக்கு. ஸோ டெஸ்ட் என்விரான்மெண்ட், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன macOS, ரன் டைம் வந்து Python 3. ஓகே, ஸோ CI/CD பிளாட்ஃபார்ம் வந்து GitHub Actions, என்ட்ரி அண்ட் எக்ஸிட் க்ரைட்டீரியா. ஸோ ரிஸ்க் அசஸ்மெண்ட், ஸோ என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்றது காமிக்குது. ஸோ ஹை, மீடியம். ஸோ இந்த மாதிரி எனக்கு டீட்டெயில்டான டெஸ்ட் கேசஸ் ரிப்போர்ட் எனக்கு வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவு டெஸ்ட் என்ஜினியர்ஸ் கேன் பி ஆட்டோமேட்டட். நான் சொன்ன மாதிரி இந்த Claude CoWork இன்னும் ஒரு டெஸ்ட் ஃபேஸ், இதுவே ஒரு டெஸ்ட் ஃபேஸில் தான் இருக்குது. இன்னும் அந்த பீட்டா வெர்ஷன் தான் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் வரல. நம்மளோட யூசர்ஸ் ஸோ நம்மளோட டேட்டா பேசஸ், நம்மளோட ஃபீட்பேக்ஸ் இதெல்லாம் எடுத்து தான் இன்னும் இது பெட்டராக ட்ரெயின் பண்ணி பெட்டர் வெர்ஷனாக கொண்டு வருவாங்க. ஸோ இன்னும் போக போக கண்டிப்பாக இது பெட்டர் ஆகிட்டே வரும். ஸோ now let's test our data analyst agent. ஸோ data analyst agent ஆல்ரெடி இங்கே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராஜெக்டில் I have this data analyst agent, அதை இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் add the document for data analyst. ஸோ இங்கே edtech இன்னொரு டேட்டா செட் இருக்குது. ஸோ அந்த டேட்டா செட்டை தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் தென் I have the trigger prompt. ஸோ analyze the newest XLXS file in this folder and generate inside KPIs and execute a summary. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நான் என்னோட ப்ராஜெக்ட்லேயே இந்த என்னென்ன பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த டேட்டா அனலிஸ்ட் ஏஜென்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த அனலிட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ எனக்கு இங்கேயே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதனோட டேட்டா லீட் edtech லீட் அனலிட்டிக்ஸ். இங்கே ஃபர்ஸ்ட் டேட்டா இருக்குது. ஸோ என்னோட டேட்டா அனலிஸ்ட் ஏஜென்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண டேட்டாஸ் இது. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் டேஷ்போர்டு இது. இங்கே பார்த்தீங்கன்னா லீட் ஃபனல் அண்ட் கன்வர்ஷன் பை லீட் சோர்ஸ், மெட்டா ஆட்ஸ், வெபினார், வெப்சைட்ஸ், இந்த மாதிரி லீட் சோர்ஸ் இருக்குது. எவ்வளோ கன்வர்ஷன் ரேட், எவ்வளோ லாஸ்ட் ரேட், ஸோ இந்த மாதிரி டீசெண்டான ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் KPI அனாலிசிஸ். ஸோ இங்கே டேட்டா சயின்ஸ்னா 23 லீட்ஸ், ஃபுல் ஸ்டாக்னா 27, AI 26, Cloudனா 24. ஸோ இது நான் கொடுத்தது வந்து ஒரு சின்ன டேட்டா செட் தான். அந்த டேட்டா செட்லேருந்து என்னோட அனாலிட்டிக்ஸ் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் KPI. நீங்கள் பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் யார் எவ்வளோ லீட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம். ஸோ இந்த ரீஜன்லேருந்து எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, எவ்வளோ கன்வர்ஷன் ரேட், இது 20%, 33% சென்ட்ரல்லேருந்து. ஓகே, ஸோ இன்சைட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸில் இங்கே சம்மரி இருக்குது. ஓகே, தென் கீ இன்சைட்ஸில் திஸ் சேனல்ஸ் அண்ட் தென் எவ்வளோ கன்வர்ஷன் ரேட்டுன்னா வருது. ஸோ ப்ரையாரிட்டி, ஹை, கிரிட்டிக்கல். ஸோ இந்த மாதிரி கீ இன்சைட்ஸ், ரெக்கமெண்டட் ஆக்ஷன்ஸ். ஸோ இங்கே ரிலோகேட். ஸோ இந்த மாதிரி எனக்கு என்டையர் டீட்டெயில்ஸ் இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே ரா டேட்டாவும் இருக்குது. அண்ட் தென் ஐ ஹேவ் திஸ் சார்ட்ஸ் ஆஸ் வெல். ஸோ இங்கே லீட் ஃபனல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படின்றது இருக்குது. அண்ட் தென் கன்வர்ஷன் ரேட் பை லீட்ஸ். ஸோ லிங்க்டின்லேருந்து, கூகுள்லேருந்து, ரெஃபரல்லேருந்து எவ்வளோ கன்வர்ஷன் வந்திருக்கு. அண்ட் தென் ரெவன்யூ ஷேர் பை கவுன்சிலர்ஸ், ஒரு பை சார்ட் இருக்குது எனக்கு இங்கே.
அண்ட் தென் லாஸ் ரீசன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், ஸோ எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எனக்கு டீட்டெயில்டான ரிப்போர்ட் என்னோடய ஏஜென்ட் வந்து எனக்கு கொடுத்துருக்கு. அண்ட் தென் இது ஃபோல்டரில் இருக்குது. ஸோ ஷோன் ஃபோல்டர்ஸ்னால் இங்கே என்ன ஃபோல்டர்லேயே எனக்கு இந்த ரிப்போர்ட் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் மை டேட்டா அனலிஸ்ட் ஏஜென்ட் இஸ் ஒர்க்கிங். Now let's build our data scientist agent. ஸோ ஃபியூ டேஸ் முன்னாடி தான் நம்மளை ஏஐ கோச் ஜான் யூடியூப் சேனலில் இந்த டேட்டா சயின்ஸ் ரோல் ஆட்டோமேட் பண்ண முடியுமா அப்படின்ற பற்றி ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கலன்னா கண்டிப்பாக அதை பாருங்கள், எந்த அளவுக்கு ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோ தெளிவாக ஏஐ கோச் ஜான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ இன்றைக்கி இந்த கிளாட் கோவர்க்கில் எந்த அளவுக்கு ஆட்டோமேட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் அந்த டேட்டா சயின்டிஸ்டோட ப்ராஜெக்ட் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ப்ராஜெக்ட்டில் எப்படி க்ரியேட் பண்ணுறவங்க நல்லாவே இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் இங்கே வச்சுருக்கேன். I'll add the project and then இப்போ ஃபைல் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ I have this movie data set here. இது ஓப்பன் பண்ணுறேன். இப்போது என்னோட ப்ராம்ப்ட் நான் கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் அ ட்ரிகர் ப்ராம்ப்ட். ஸோ இங்கே ட்ரிகர் ப்ராம்ப்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் த ஃபுல் மூவி ரெக்கமெண்டேஷன் லைஃப் சைக்கிள் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ட்ரிகர் ப்ராம்ப்ட்டில் தான் நான் மூவி ரெக்கமெண்டேஷன் ஆப் அந்த மாதிரி ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன பண்ணுவோன்னா ஜென்ரிக் இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா இப்போது மூவி ரெக்கமெண்டேஷன் டேட்டா செட் கொடுத்துருக்கோம், சேல்ஸ் டேட்டா செட் கொடுக்கலாம், ஸோ என்ன டேட்டா செட் வேணால் கொடுக்கலாம். ஸோ அதனால் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் என்னென்ன ஒர்க் பண்ணுவாங்களோ அதெல்லாமே அந்த ஜென்ரிக் இன்ஃபர்மேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துடணும், ப்ராஜெக்ட் க்ரியேட் போது அங்கே கொடுத்துடணும். ஸோ இங்கே ட்ரிகர் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோமோ, இங்கே மூவி ரெக்கமெண்டேஷன் ஆப் பண்ண போகிறோம். ஸோ மூவி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். ஸோ வேறு ஏதாச்சும் லோன் ப்ரிடிக்ஷன் பண்ணும்போதோ, ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் பண்ணும்போதோ, ஸோ அங்கே என்ன பண்ண போகிறீங்களோ அந்த மாதிரி ட்ரிகர் ப்ராம்ப்ட்டில் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஐ ஹவ் ஆடட் தி ப்ராஜெக்ட் ஹியர். இங்கே என்னோட ட்ரிகர் ப்ராம்ப்ட்டை கொடுத்துட்டேன், என்னோட டேட்டா செட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டேன். ஸோ லெட்ஸ் ரன் திஸ். ஸோ இங்கே இப்போ என்ன ரன் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்போ என்னோட டேட்டா சயின்டிஸ்ட் ஏஜென்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் கொடுத்த டேட்டா செட்னு ஒரு சின்ன டேட்டா செட் தான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த டேட்டா செட்லேருந்து எனக்கு ஒரு மூவி ரெக்கமெண்டேஷன் ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே என்னென்ன பண்ணியிருக்கு, ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எம்எல் பைப்லைன் சம்மரி. இங்கே என்னென்ன பண்ணியிருக்குன்னா இடிஏ, அதுக்கப்புறம் ஃபீச்சர் இன்ஜினியரிங், ஸ்ட்ராட்டஜி, மாடல், அண்ட் தென் மாடலை ட்ரெயின் பண்ணி எனக்கு ஒரு பிக்கிள் ஃபைலாக இங்கே எனக்கு கொடுக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் மை டேட்டா சயின்டிஸ்ட் ஏஜென்ட் இஸ் ஒர்க்கிங். ஸோ இப்போது இது ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்க கமெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கமெண்டை ரன் பண்ணால் எனக்கு என்னோட ஆப் இங்கே லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ லெட் மீ ட்ரை. ஸோ இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டராகவே எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மூவி ரெக்கமெண்டர் ஆப் அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் என்னோட ட்ரெயின்டு பிக்கிள் ஃபைல், அதுக்கப்புறமா எனக்கு இந்த ஃப்ளாஸ்க் ஆப்புக்கு தேவையான எல்லா வித ஃபைல்ஸும் அந்த ஃபோல்டருக்குள்ளேயே இந்த ஏஜென்ட் வந்து எனக்கு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இப்போ அந்த ஃபோல்டரை நம்மளோட விஎஸ் கோடில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ ஓப்பன் விஎஸ் கோட். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டு இருந்த ஆப் இது. லெட் மீ ஓப்பன் த நியூ ஃபோல்டர். ஸோ மூவி ரெக்கமெண்டர் ஆப். ஸோ திஸ் இஸ் மை app.py. இங்கே டெர்மினல், நியூ டெர்மினல். ஸோ இங்கே ஐம் கோயிங் டு பேஸ்ட் வாட் மை ஏஜென்ட் கேவ். இப்போ ரன் பண்ணலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஓகே, ஸோ இப்போ என்னோட இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் இப்போ ரன் ஆகுது. ஸோ இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபோலோ லிங்க் கொடுத்தனா ஓகே, என்னோட மூவி ரெக்கமெண்டர் இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. சூஸ் அ மூவி. ஓகே, அவன் பாரஸ் கெட் ரெக்கமெண்டேஷன். ஓகே, என்னோட மூவி ரெக்கமெண்டேஷன் இங்கே வந்துச்சு. ஸோ திஸ் இஸ் அ ரொமான்டிக் மூவி. அந்த மாதிரி ரொமான்டிக் எஸ்கேப், ஸ்பேஸ் ஜேர்னி, ஸோ இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது. மிஸ்ட்ரி ஐலாண்ட்ஸ், பர்ஸ்டனி, ஸோ இந்த மாதிரி எந்த மூவி நான் கிளிக் பண்ணுறனோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் எனக்கு வருது. ஸோ இங்கே நான் ஒரு சின்ன டேட்டா செட், கம்மியான லைக் மூவிஸ் தான் இங்கே கொடுத்துருந்தேன். ஸோ இவ்வளோ தான் மூவிஸ் அந்த டேட்டாஸில் இருக்குது. ஸோ அந்த டேட்டாஸை வச்சு
எனக்கு இங்கே ஒரு ரெக்கமெண்டேஷன் ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்கே எந்தவித கோடிங் பண்ணல, ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். எனக்கு கம்ப்ளீட்டான எண்ட் டு எண்ட் ஆப் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் CoWork ஒர்க். ஸோ இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் ஆப்பெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், ஹாட்ஸ்டார், ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் மூவி கிளிக் பண்ணும்போது ரெக்கமெண்டேஷன் சஜஷன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மிஷின் லேர்னிங் மாடலை ட்ரெயின் பண்ணி அந்த ஆப்புக்கு பின்னாடி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி தான் இதெல்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ இதை பற்றின வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் யூடியூப் சேனல்லே நம்ம போட்டிருப்போம். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இந்த கிளாட்லேயும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா இந்த கிளாட் CoWork யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் புதுசாக நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் திங்ஸ் ஆர் கெட்டிங் ஆட்டோமேட்டட் நவ். ஸோ இன்றைக்கி we have built 7 agents. நான் 8 ரோல்ஸ் காமிச்சிருந்தேன், பட் 7 ஏஜென்ட்ஸ் தான் பில்ட் பண்ணோம். ஸோ ஏன்னா குவாலிட்டி அனலிஸ்ட் அண்ட் தென் டெஸ்ட் இன்ஜினியர்ஸோட ஒர்க் ஃப்ளோ சிமிலராக தான் இருந்துச்சு. அண்ட் தென் இந்த டெஸ்ட் இன்ஜினியரில் சில எரர்ஸும் நமக்கு பார்த்தோம். ஸோ அதனால தான் அந்த குவாலிட்டி அண்ட் டெஸ்ட் இன்ஜினியர் தனித்தனியாக பண்ணாமல் டெஸ்ட் இன்ஜினியர் அப்படின்ற ஒரே ஏஜெண்ட்டாக நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அது தவிர we have built 7 agents. ஸோ எல்லா ஏஜென்ட்ஸும் இங்கே சூப்பராகவே ஒர்க் ஆச்சு. அண்ட் தென் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. CoWork demonstrates that the future professional will design and direct AI agents, not manually execute every task. ஸோ இதுலேருந்து என்ன நல்லா தெரியுதுன்னா, ஃப்யூச்சரில் நீ ஒர்க் ஃப்ளோஸ் எல்லாம் மேனுவலாக எதுவுமே நடக்க போகிறதில்ல, எல்லாமே ஆட்டோமேட் ஆக போகுது. பட் someone will be directing the AI agents what to execute and how to execute. ஸோ இந்த மாதிரி பண்ணு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ நீங்கள் இன்ட்ரோலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜான் உங்களுக்கு சொல்லியிருப்பாரு, CEOs are warning that இன்னும் கொஞ்ச நாளில் இந்த கோடிங்கே இருக்காது, கோட் பண்ண தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. மேபி தட் கேன் ஹேப்பன். அதுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் கோடிங்கே கற்றுக்க வேண்டாம் நீங்கள் நான் சொல்ல வரல. பட் இன்றைக்கி நம்ம பார்த்ததில் எந்தவித கோடிங்கும் நம்ம பண்ணல. எந்தவித கோடிங்கும் பண்ணாமல் ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இங்கே சொன்ன மாதிரியே ஐ ஹாவ் டிரெக்டட் ஏஜென்ட்ஸை இந்த மாதிரி பண்ணுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன். அண்ட் தென் தீஸ் ஏஜென்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸிக்யூட்டட் த டாஸ்க். ஸோ திஸ் இஸ் ஹவு திங்ஸ் ஆர் கெட்டிங் ஆட்டோமேட்டட் நவ். ஆல்ரைட், உங்கள் எல்லாத்துக்குமே இப்போ இந்த கிளாட் CoWorkனுடைய கோல் என்ன, எப்படிப்பட்ட டாஸ்க்லாம் அது எப்படி வந்து ஆட்டோமேட் பண்ணுது, யாரோட டாஸ்க்லாம் எனக்கு ஆட்டோமேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் செஷனை ஒரு டேக்அவே பாயிண்டோட நம்ம ஸ்டெஃபின் வந்து சூப்பராக சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ அந்த டேக்அவே பாயிண்ட்ஸ் சிந்திச்சு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்னுடைய கோல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றத நான் எல்லா வீடியோஸ்லையும் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட டீமும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஒரு கோல்டன் டீம் எனக்கு பின்னாடி பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். நிறைய பேர் ஏஐல படிக்கணும் வரவங்களுக்கும், நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணணும் வரவங்களுக்கும், ரெண்டு சைட்லையும் வி ஆர் சப்போர்ட்டிங். கோச்சிங் சைட்லையும் வி ஆர் டூயிங் இட். அண்ட் பிஸ்னஸ் கூட நிறைய பேருக்கு ஐடியாஸ் இருக்கும், பட் ஆனால் அது வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான டீம் இருக்காது, யாராச்சும் எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. ஸோ அது ரொம்ப காஸ்ட்லாம் அதிகமாக இருக்கும். பட் வி ஆர் டூயிங் இட் அ வெரி நாமினல் காஸ்ட். கோச்சிங்க்கும் சரி பிஸ்னஸ்க்கும் சரி வி ஆர் டூயிங் இட். ஸோ எது பண்ணுற மாதிரி இருந்தாலும் வி வாண்டட் டு மேக் ஷூர் தட் to simplify things and we can give the knowledge transfer. அதெல்லாம் தான் பண்ணுவோம். ஸோ இந்த செஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்றது கீழே கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் என்னோட ரெக்வஸ்ட் அதே தான், ஆல்ரெடி சொன்னதான், ஜஸ்ட் கமெண்ட் வாட் யூ ஹவ் சீன் டுடே இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆர் காம்ப்ளெக்ஸ். ஒரு மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கீங்கன்னா நீங்கள் லைக்கை தாண்டி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் தான் எங்கிட்ட பேசும். ஸோ we can do this research. நீங்கள் திருப்பியும் 10,000 rupees இல்லை ஃபியூச்சரில் என்ன டவுல் வந்தாலும் we will do it for you. பட் எங்களுக்கு அதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் உங்களுடைய கமெண்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு 2 minutes மட்டும் எடுத்து வாட் யூ ஹவ் லேர்ன் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் செஷன் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு போயிருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து ரீகார்ட் பண்ணி படிக்கலாம். அது வரைக்கும் பாய்.